ஆண்களின் விழா எலும்பில் இருந்து அவரின் மனைவிமார்கள் பிறந்தார்கள் என்றால் ஆண் பெண் இருவரும் மறுமணம் நடப்பது ஏன்? ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. புரியுதா கேள்வி? உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆணுடைய வலா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டது. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணில இருந்து தான் படைச்சேன் அப்படின்றான். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம களிமண்ணை கொண்டு அல்லாஹ்வின் கையாலேயே அல்லாஹ் படைச்சான் அப்படின்றதுக்கு நிறைய ஆத்தென்டிக்கான செய்திகள்லாம் உண்டு. அப்ப அவங்கள படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலா எலும்பில இருந்து அவங்களுடைய துணைவியை படைச்சிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அவங்கள்ல இருந்து தான் அவங்களுடைய துணைவியை படைச்சிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய வலா எலும்பில தான் நம்முடைய மனைவியை படைச்சிருப்பாங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதுல என்ன செய்யறாங்கன்னா, நம்மள இருந்தே நம்முடைய துணைவியை படிச்சிருந்தாங்கன்னா சில நேரங்களில் கூடாவோ தலாக்கோ ஆகி வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்ற மாதிரி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்படுது. இப்ப நம்மள இருந்தே படிச்சு இப்படி இன்னொரு ஆளை திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது கொஞ்சம் கூடுதலா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சந்தேகம் தெளிவாயிடும். நம்மள அல்லாஹ் அப்படி படைக்கல. யார் படைச்சா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம மட்டும்தான் அப்படி படிச்சாங்க தவிர மற்றவங்க யாருமே அவங்கவுங்க வலாய மருத்துலாம் படிக்கல. நம்ம எல்லாம் எப்படி படிச்சான்? விந்து துளியிலிருந்து படைச்சதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களை விந்து துளியிலிருந்து தான் படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நம்மளை தெளிவுபடுத்துறதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலாயிலிருந்து படைக்கப்பட்டாங்களே தவிர நாம் அனைவரும் ஒவ்வொரு ஆண்ல இருந்தா ஒவ்வொரு பெண்ணுடைய வலாயில படைச்சதாக நாம புரிந்து கொள்ள கூடாது. மற்றவர்கள் எல்லாம் விந்து துளியில படைக்கப்பட்டவர்கள், அந்த ஆணும் பெண்ணும் சேர்த்து படைக்கப்பட்டவங்களை தவிர அந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த செய்தி யாருக்கு பொருந்தாது? நம்ம உலகத்தில் வேற யாருக்கும் பொருந்தாது. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்தி பொருந்தும், மற்றவர்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லாஜிக்கான கேள்வி நமக்கு செய்யணும்.